பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். 2-3 பேரை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. சிரிச்சிட்டே சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. டெய்லி அப்படியே சொல்லிட்டே இருப்போம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை காலையில் எழும்பின உடனே அதையே சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே சில பேருக்கு பிள்ளைங்களை டாக் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அப்படிலாம் திட்டாதீங்க. காலையில் எழும்பின உடனே கர்த்தாவே ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வசனத்தையே சொல்லிட்டே இருங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் உதவி செய்வார். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், என்ன செய்தி பார்த்தோம்? கொஞ்சம் இருங்க பாஸ்டர், அந்த டைரி இப்போ தான் தூசி தட்டிட்டு இருக்கேன். எப்படி? வாழ்வை மாற்றும் வல்லமையின் பலன். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே அதை பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நமக்கு லைவ் ஒர்க் ஆகலை. இப்போ அதான் யூடியூப்ல ஒரு பிரச்சனை இருக்குது, லைவ் நமக்கு ஒர்க் ஆகலை. இப்போ அது இக்னேஷியஸ் பால் மற்ற எல்லாருமே அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ இது ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம். மொத்த இதுவும் இப்போ என்னுடைய ஃபோன் இல்லை, என்னுடைய மனைவியுடைய ஃபோனில் மொத்த வீடியோவும் இப்போ எடுத்துட்டு கர்த்தருக்கு சித்தமானால் அதை அப்லோட் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரத்தில் நல்ல கேமரா கர்த்தர் தருவார். இந்த வாரத்திலும் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வார்த்தை கொடுக்கலாமா என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டார். உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, அதிலிருந்து உங்களோடு கூட சில சத்தியங்களை பேசி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கடினமான பாதையில் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. சொல்லுங்க, கடினமான பாதையில் கர்த்தருடைய வல்லமை. ஒருவேளை இந்த நாளிலே இந்த நோட்ஸ் எழுதுறவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எல்லாம் அக்டோபர் நவம்பர் மாத செய்தியெல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சிருங்க, உங்க டைரியில எழுதிட்டீங்கன்னா பிற்பாடு பார்ப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை மனசுல இருக்கு. ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரத்தில் வரக்கூடிய வருடங்கள்ல ஒரு செய்தியை ஒரு புக்கா வெளியிடணும் ஒரு ஆசை மனசுல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். அதனால உங்க டைரியில அது எல்லாமே கரெக்டா எழுதுங்க. டைரி கொண்டு வரவங்க தயவுசெய்து சபைக்கு 2 காரியத்தை கொண்டு வரணும். வாலிபர்களுக்கு சொன்னேன், பெரியவர்களுக்கு சொல்றேன். 1 பைபிள், 2வது டைரி, அதுக்கப்புறம் என்னது, பெண்ணு. அல்லேலூயா. இது எல்லாமே கையில கொண்டு வரணும். பைபிளை மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நீங்க எழுத வேண்டும். இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு, கடினமான பாதையில் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், எந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் நினைக்கலாம், இந்த கடினமான சூழ்நிலை எதற்கு, இந்த கடினமான பாதை எதற்கு, ஏன் இந்த நபரை கர்த்தர் கடினப்படுத்துகிறார், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த நபர் ரொம்ப கடினமாய் இருக்கிறார், ஏன் நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே இந்த நபர் கடினமாய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் நினைச்சு வந்தது என்னன்னா, நல்ல குடும்பம் கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் கிடைக்கணும், எல்லாமே நல்லா அமையணும் நான் நினைச்சேன். ஆனா என்ன போல என் கணவர் இல்லை. சில பேர் நினைக்கலாம், என்ன போல என் மனைவி இல்லையே. சில பேர் நினைக்கலாம், வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நான் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு வந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் இல்லையே, அவர்கள் ரொம்ப கடினமா இருக்கிறார்களே என்று நீங்க நினைப்பீர்களே. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்றேன். சில கடினங்கள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்காக. மறுபடியும் சொல்றேன், சில கடினங்கள் கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்வில் வெளிப்படுத்தும்படியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடினமான பாதை கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், சில கடினமான பாதையின் வழியாய் நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் அதில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வல்லமையை குறித்த செய்தி இதோட இந்த மாசத்துல இதோட முடிய போகுது, அடுத்த மாசத்துல உள்ள செய்தி. ஆனால் அந்த மாசத்தினுடைய கடைசி வேளையில, இந்த கடைசி நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்கள் கடினத்தை கூட தேவன் வல்லமையாய் மாற்றுவார். சில கடினமான பாதையில நான் நடந்து கொண்டிருக்கிறேன், மறுபடியும் கடினமா, மறுபடியும் மனசு கடினமாகுதா, தேவன் அந்த கடினத்தில் மூலமாக கூட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் தான் ஆதாரமாய் எடுத்த வசனம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவர்கள் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? பார்வோனுக்கு நேராய் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பார்வோனே, உன்னை கர்த்தர் ஏன் நிலைநிறுத்தினார் என்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் வல்லமையாய் மகிமைப்படும்படியாக கர்த்தர் பார்வோனை நிலைநிறுத்துகிறார். சில நேரத்தில் நீங்க நினைச்ச மாதிரி சில கடினங்கள் நம்ம விட்டு போகாது. அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். இந்த பார்வோன் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். பார்வோன் என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பார்வோன் என்றால் என்ன? பார்வோன் யார்? அவன் கடினமாய் நடத்துகிறவன். அவன் ஜனங்களை என்ன செய்வான்? வேலை வாங்குவான், ஜனங்களை அடிப்பான், ஜனங்களின் மேல் பாரத்தை சுமத்துவான். அதுதான் பார்வோனுடைய வேலை. ஆனால் 430 வருடம் கரெக்டா ஆகும் பொழுது கர்த்தர் யாரை அனுப்பினார் என்றால், மோசேயை அவர்களுக்கு அனுப்பினார். ஏன்னா கர்த்தர் மோசே கொண்டுதான் மொத்த ஜனங்களையும் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நினைச்சாங்க, மோசேயும் ஆரோனும் வந்த உடனே ஒரே நாளில், எல்லாரும் நல்லா கவனிக்கணும், ஒரே நாளில் நாங்க எல்லாருமே எகிப்தை விட்டு நாங்க எல்லாரும் எங்க போயிருவோம்? கானானுக்கு போக புறப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் மனதில் நினைச்சிருக்கலாம். மோசேயும் நினைத்திருக்கலாம். மோசே என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஒரே இரவுல 30 லட்சம் ஜனங்களும் நாங்கள் அணி அணியாய் இன்றைக்கே புறப்படுவோம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரே நாளில் அவர்களை புறப்பட வைக்கவில்லை. அநேக வாதைகளை காணும்படியாக கர்த்தர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாதைகள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய நாமம் வல்லமைப்படும்படியாக, மகிமைப்படும்படியாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் நாம நினைப்போம், உடனே நான் வெளியே வந்துடணும். இவ்வளவு நாள் எகிப்துக்குள்ளேயே இருந்துட்டேனே, இவ்வளவு நாள் பார்வோனுக்கு கீழே இருந்துட்டேனே. எஸ், கர்த்தர் சொன்ன வார்த்தை 430 வருடம் என்று சொன்னால் கரெக்டா நடக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்ன கர்த்தர், அவர் 400 வருடம் ஆனாலும் மறக்க மாட்டார். கரெக்டா 430 வருடம் ஆன உடனே மோசேயை கர்த்தர் உள்ளே அனுப்பி அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? நீ பார்வோனுக்கு முன்பதாக நின்று நீ ஒன்னே ஒன்று சொல்லணும், என் ஜனங்களை ஆராதிக்க அவர்களை அனுப்பிவிடு. நீ சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஆனா நான் என்ன தெரியுமா செய்வேன்? அவனை கடினப்படுத்திட்டே இருப்பேன். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? செய்தியினுடைய முக்கிய சாராம்சம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் கடினப்படுத்துறார் தெரியுமா? அவர் வல்லமை வெளிப்படும்படிக்காக. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் ஏன் கடினப்படுத்துறாருன்னா, வல்லமை வெளிப்படும்படியாக. மோசே சொன்னார், ஆமா என்ன கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போறார், நானும் ஆரோனும் நல்ல கையை கோலை வச்சுட்டு இப்ப நாங்க போய் தைரியம் என்ன செய்ய போறோம்? பார்வோனுக்கு முன்பதாக என் ஜனங்களை அனுப்பிவிடும் சொல்ல போறோம். அவர் உடனே அனுப்பிடுவாரு. அவர் உடனே சில சிஸ்டர்ஸ் நினைப்பாங்க, பாஸ்டர் ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன், என் ஹஸ்பண்டுடைய கடினம் என்ன செய்யல, மாறல, அவர் ஏன் இன்னும் கடினப்படுறாருன்னா நீங்க மாற. அல்லேலூயா. சகோதரிகள் பக்கத்து அல்லேலூயா வராது எனக்கு நல்லா தெரியும். கணவர் கடினப்படுத்துவது எதற்காகனா, நீங்க இன்னும் மாற. நான் உபவாசம் பண்றேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என் கணவர் மாறணும் நான் ஜெபம் பண்றேன், ஆனா என் கணவர் மாற மாட்டேங்காரு, அவர் இருதய கடினமா இருக்கிற. கவலைப்படாதீங்க, உங்களை மாற்றும்படியாக தான் அவரை வைத்திருக்கிறார். சீக்கிரம் அவரையும் மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒரே இரவுல ஜனங்களை என்ன செய்யல, மோசே ஆரோனை கொண்டு வெளியே கொண்டு வரல. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எடுத்த உடனே தம்முடைய வல்லமையை காட்டும்படியாக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? வாதை கர்த்தர் கொண்டு வருகிற ரீசன் என்னன்னா, தேவ பிள்ளைகளுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்பினார். அதனாலதான் யாத்திராகமம் 9
நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? 13வது வசனம். அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை என்ன செய்? அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமியில் எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர்கள் மேலும் உன் ஜனங்கள் மேலும் நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் நான் என்ன செய்வேன்? கொள்ளை நோயினால் வாதிப்பேன். அடுத்த வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கு பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இது மோசேக்கு சொல்லப்பட்டதில்லை, பார்வோனுக்கு சொல்லப்பட்டது. பார்வோனே, உன்னை நிலைநிறுத்தினது எதற்காகனா? என் நாமம் பூமியில் எங்கு மகிமைப்படும்படியாக. நல்ல கையை தட்டினா நல்ல கையை தட்டுங்க கர்த்தர. ஹல்லேலூயா. பார்வோனே, உன்னை ஏன் நிலைநிறுத்தி இருக்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல நீங்க நினைக்காதீங்க. தேசத்துல பிசாசினுடைய கிரியைகள் அப்படி இருக்க இப்படி இருக்க நினைக்காதீங்க. தேவன் ஏன் சில காரியத்தை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், பிசாசினுடைய கிரியைகள் தேசத்துல அறிய வேண்டும். இவர்களோடு கூட இருப்பது கர்த்தராகிய தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அன்றைக்கு எலியா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்யும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவர் என்ன செய்ய போறார்? வானத்திலிருந்து அக்கினி வரப்போதா? ஆமாப்பா, நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அக்கினி தருவார். பாகாலின் தெய்வம் ஜனங்களுக்கு பதில் கொடுக்கல, ஆனா ஜீவனுள்ள தேவன் ஜனங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் வானத்திலிருந்து அக்கினியை அவர் வல்லமையாய் இறங்க பண்ணினார். சில நேரத்தில் கடினங்களை கர்த்தர் கவனிக்கணும். இந்த வார்த்தையை, கடினத்தை கர்த்தர் கொண்டு வருவாரே ஆனால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. கடினத்தை கர்த்தர் கொண்டு வருவாரானால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. பிசாசு கடினத்தை கொண்டு வருவானே ஆனால் அதிலே நோக்கம் இருக்காது. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்கணும். அல்லேலூயா. கடினத்தை ஏசப்பா கொண்டு வருவாரே ஆனால் அதிலே ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்னா, பைபிளை படிச்சீங்க. என்னுடைய வல்லமை விளங்கும்படிக்காக என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக பார்வோனே உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பார்வோன் எல்லாரும் அழிக்கப்பட போற நாட்கள் வரப்போகுது. அது செங்கடல நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்பதாக உன்னை ஏன் நான் நிலைநிறுத்தி இருக்கிறேன் தெரியுமா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே இரவுல நான் கொண்டு போல தெரியுமா? என் நாமத்தை நீ அறியணும். அல்லேலூயா. அதனால கடினத்தை கண்டு என்னை சுற்றிலும் எல்லாரும் கடினமா இருக்கிறாங்களே அப்படி நீங்க நினைக்காதீங்க. சில கடினங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ரோமர் புஸ்தகத்தில் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 9:17 வாசிங்க. ரோமர் 9:17. இதை சொன்னது யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுலும் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக எதிரியை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சபையே. உங்களுக்கு ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில நான் சொல்றேன். சத்துரு ஏன் இந்த சூழ்நிலையை மறுபடியும் வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் என்று நீங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க. அவனுடைய இருதயம் கடினப்பட்டு உங்களை தொடர்ந்து ஏன் வாரான் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இருக்கிறத அவன் பார்க்கும்படியாக கர்த்தர் அவனை மறுபடியும் நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்றீங்க? அல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் என்ன வந்துடக்கூடாதுன்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், சத்துருவை பார்வோனை நான் கடினப்படுத்துறேன், ஆனா என் பிள்ளைகள் கடினப்பட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நான் சொல்றதை சொல்லுங்க. பார்வோன் கடினப்படலாம், அக்கா நீங்க கடினப்பட்டுறாதீங்க. அல்லேலூயா. இப்படிலாம் சொல்ல வைக்காதீங்க அப்படின்றாதீங்க. எதுக்குன்னா உங்களை உற்சாகப்படுத்த. பார்வோனுடைய இருதயம் கடினப்படலாம், ஆனா நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது? கடின இருதயம் எதிரிக்கு பார்வோனுக்கு வந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு இந்த கடின இருதயம் வரக்கூடாது. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது கர்த்தர். ஆனால் கானானுக்கு போகும்போது வழியில் இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்படுத்தினதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் செல்ல வேண்டிய இடத்தை செல்லல.
பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? பெரில் பார்வோனை நான் கடினப்படுத்தினேன், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை நான் கடினப்படுத்தல, அவங்களா கடினப்படுத்திக்கிட்டாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? பார்வோனை நான் கடினப்படுத்தினேன், ஆனா உங்க யாரையும், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையும் நான் கடினப்படுத்தல, நீங்க தான் கடினப்படுத்துறீங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டாங்க? நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன், டிஸ்ஓபே. அல்லேலூயா. உங்க இருதயம் கடினமாகிறது எப்போ தெரியும் அப்படின்னா, கீழ்ப்படியாமை. ரெண்டாவது என்ன தெரியுமா? பேக் ஸ்லைடிங். சொல்லுங்க பாப்போம். பேக் ஸ்லைடிங் என்றால் பின்மாற்றம். எந்த ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவன் பின்மாறுகிறானோ அவனுடைய இருதயம் என்ன செய்யும்? கடினப்படும். மூன்றாவது நான் எழுதியிருக்கிறேன், ஸ்டிஃப் நெக்டு. ஸ்டிஃப் நெக்டு என்றால் என்னது? வணங்கா கழுத்துள்ள. அந்த கழுத்து வணங்கா கழுத்துள்ளவன் கடினப்பட்டு போவான். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே கடந்த காலத்தை நினைக்கிறவன், எப்பொழுதுமே தான் விட்டு வந்த பாவத்தை ஒருவன் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறானோ அவன் இருதயம் கடினப்படும். என்ன பாச சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது எதற்காகனா, இனி எகிப்தை நினைப்பதற்கல்ல, கானானையும் கர்த்தரையும் நினைப்பதற்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எல்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா உங்க இருதயம் கடின இருதயம். இன்னைக்கு உங்க இருதயத்தை, கடின இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இப்ப நானே உங்களுக்கு சொல்றேன், உங்க கடின இருதயம் மாற வேண்டுமானால் நமக்கு தேவை ஆவியானவர். ஆவியானவர் உள்ள வந்தா நம்ம இருதயம் எப்படி மாறும் என்றால், நொறுங்குண்டதும், சொல்லுங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமாய் கர்த்தர் நம் இருதயத்தை மாற்றுவார். அல்லேலூயா. பார்வோன் இருதயம் கடினமாகலாம், ஆனா தேவ பிள்ளைகளுடைய இருதயம் கடினமாக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? ரட்சிக்கப்படாதவர்கள், தரிசனத்தோடு கூட பயணிக்காதவர்கள் உங்க குடும்பத்திலோ வேலையிலோ உங்களோடு கூட இருந்தால் அவர்கள் இருதயம் கடினமாகலாம், தவிர உங்க இருதயம் அவங்க நிமித்தம் கடினமாகக்கூடாது. அல்லேலூயா. உங்க இருதயம் கடினப்பட்டால் நீங்க ஸ்டக் ஆயிருவீங்க. உங்க இருதயம் உடைக்கப்பட்டால் அந்த கடினத்தின் மூலமாய் வல்லமை வெளிப்படும். ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த வார்த்தை புரியும் நினைக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாளும் உங்க இருதயத்தை கடினப்படுத்துறாதீங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், நேரம் இல்லை, குறிச்சு வச்சுக்கோங்க. எபிரேயர் 3:8-13 வரைக்கும் தேவ பிள்ளைகள் கடின இருதயத்தோடு இருந்ததை பைபிள் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை எவ்வளவு தூரம் கடினப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வேத வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது யாராவது வாசிக்கலாம்? ஒரு 6 பேர் 6 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். எஸ், நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். எஸ், அறிவார்கள் என்றார், செய்தார்கள். அல்லேலூயா. ஏன் எல்லாரும் இந்த வசனம் வாசிக்க சொன்னா, இது ஒரு முக்கியமான வசனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசே, ஆரோன், உன்னை எதற்கு அவர்கள் முன்பதாக கொண்டு போறேன் அப்படின்னா, நீ சொல்ற வார்த்தைக்கு பார்வோன் உடனே கீழ்ப்படிய மாட்டான். மறுபடியும் அவன் இருதயத்தை நானே கடினப்படுத்துவேன். ஏன் கடினப்படுத்துவேன் தெரியுமா? கொஞ்ச நெஞ்ச வருஷமா உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தான். 400 வருஷமா என் பிள்ளைகளை என்ன செஞ்சான்? அடிமைப்படுத்திட்டு இருந்தானே. இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, அவன் இருதயத்தை கடினப்படுத்துவது எதற்காக? தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. 3வது வசனத்துல, நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, எகிப்தின் அடிமைத்தனம் என்று பைபிளை படிச்சிருக்கிறோம்.
எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் அற்புதம் நடக்குமா? இல்ல, எகிப்திலே கர்த்தர் அற்புதம் நடக்க உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த பொல்லாத நாட்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், இந்த கடினம் மாறணும் நான் நினைக்கிறேனே, மறுபடி பார்வோனை போல இவன் இருதயம் கடினப்படுத, தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா மறுபடி கடினப்பட்டே கொண்டே இருக்காங்களே. ஏன் தெரியுமா அந்த கடினம்? தேசத்துல ஏன் தெரியுமா அந்த கடினம்? அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக, அற்புதங்கள் மிகுதியாய் நடக்கும்படியாக. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சீக்கிரமா உங்களை புறப்பட பண்ண போறேன். அப்பொழுது எகிப்தியர் என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? இதுதான் கர்த்தர், நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. 13வது வசனம், கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனினுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு அவன் என்ன சொல்லல? செவி கொடுக்கல. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். அல்லேலூயா. பாஸ்டர், இந்த வசனத்தில் என்னன்னா, இதுதான் இன்னைக்கு செய்தியே. அவன் இருதயம் கடினப்பட்டு போவதை கர்த்தர் பார்த்து மகிழ்கிறார். ஏன் தெரியுமா? அப்பதான் என் வல்லமையை நிரூபிப்பேன். அல்லேலூயா. சில நேரத்தில் போன்னு சத்துரு விரட்டுறோம், ஆனா அவன் கடினப்பட்டு மறுபடியும் என்ன செய்யறான்? இங்க வெடிகுண்டு வைக்கான் பாஸ்டர், இங்க ஜெபம் பண்ணா அடுத்த வெடிகுண்டு அங்க வைக்கான. ஏன் தெரியுமா? அவர் வல்லமை வெளிப்படத்தக்க இது கர்த்தரே அனுமதிக்கிறார். அதனாலதான் இந்த இருதய கடினத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்ன, கர்த்தர் கொடுக்கிற இருதய கடினம் பர்பஸ் உண்டு. பிசாசு கொடுக்கிற இருதய கடினம் பர்பஸ் கிடையாது, பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். அதனாலதான் வந்திருக்கிற உங்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்றேன், உங்க இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக சதையுள்ள இருதயமாய் இருப்பதாக. சங்கீதம் 51 சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றார்? ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை எனக்கு தாரும். ஏன்னா ஒரு நாளும் என் இருதயத்தில் கடினம் வந்துடக்கூடாது. பார்வோனுக்கு இருதயம் கடினம் வரலாம், ஏன்னா அதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இப்போ வாதை ஒவ்வொன்றையும் சொன்னால் எனக்கு நேரம் கிடையாது. என்னென்ன வாதம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன வந்துச்சு? பேனு வந்துச்சு, அதுக்கப்புறம் கொப்பளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆமாம், நேற்றைக்கு நான் மனைவிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நேற்றுக்கு நல்லா நம்ம ஊரில் மழை பெஞ்சுது. மழை பெஞ்சாலும் பூச்சி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்போ அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கை பிடிக்க வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவ்வளவு பைபிளில் 10 வாதை சொல்லப்பட்டிருக்கு, நான் இந்த ஸ்டேஜில் 11வது வாதையை பார்த்தேன், எறும்பு உள்ளும் புறமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. சில டைமில் அப்படி தானே, நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்குது எல்லாம் மிருகஜீவனுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அவர் சொல்லும் பொழுது நான் ஒரே சிரிப்பு. எனக்கு நேற்று நைட்டு 10 வாதம் பார்த்தா, பிரசவம் பண்ணுறதுக்கு முன்னாடி 11வது வாதம் என்னது? எறும்பு. சில டைமில் வீட்டில் பார்த்தா நல்ல தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமில் அந்த எறும்பை பார்த்து டென்ஷன் ஆகிட்டேன். என்னது இங்கே பார்த்தா எறும்பு, திடீர்னு பார்த்தா அங்கே ஒன்று காக்ரோச் ஏதாவது ஒன்று போயிடுது. நிறைய டைமில் வீட்டில் பல வாதைகள் என்ன செய்யுங்க. சரி, ஆனாலும் தேவன் வீட்டுக்குள்ளேயே உங்களை வித்தியாசப்படுத்துகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன வித்தியாசம்? ஹிட்டு. அல்லேலூயா. கடினம் ஏன் என்றால் தேவனுடைய வல்லமை வெளிப்பட. கர்த்தர் கடினப்படுத்தும் போது வல்லமை விளங்கும், முன்னேறி செல்வோம். நாகமாகவே கடினப்படும் போது வல்லமை அல்ல, நாம் பின்னானதையே சிந்திப்போம். அல்லேலூயா. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எகிப்து தேசத்தின் மேல் எதை வரும்படி? நம்ம ஊர் ஃபுல்லா தவளை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் இன்னைக்கு நடந்தது. தவளை வரட்டும். அப்படி ஆரோன் தன் கை எகிப்துள்ள தண்ணீர்களின் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எதை மூடிக்கொண்டது? எங்க நல்ல கவனிங்க, தேவ பிள்ளை எதை சொன்னாலும் அதை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. எகிப்துக்குள்ள பயங்கரமான அற்புதங்கள் நடக்கு. அதுல வாத தவளை ஃபுல்லா எகிப்து தேசத்துல வந்துட்டு, அப்ப 7வது வசனம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் என்ன கொண்டு வந்தான்? அப்படியே செய்து தவளைகளை வர பண்ணினான். நீங்க அப்படியே கீழே வாசியும் 10வது வசனம், அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தை ஆக கடவுது. தவளைகள் உம்மையும்
உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகளின் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் மயிலும் இருந்த தவளைகள் எப்படி மாறிட்டு? செத்து போயிற்று. அதனால் பூமி எங்கும் என்ன செஞ்சிச்சு? நாற்றம் எடுத்தது. 15 வாசிங்க. லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்ட போதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். லேலூயா. தவளை வந்தாலும் திருந்த மாட்டேங்கான். லேலூயா. சில பேருக்கு பிரச்சனை தலைமீறி வந்துடும். சோமணி அந்த பிரச்சனை மாறின உடனே ஐயா பழைய குருடி கதவை திரடி மாதிரி என்ன ஆயிரும்? தவளை செத்து போயிருச்சு. மறுபடியும் இருதயம் கடினம். தயவு செய்து சொல்றேன், ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன், தேவ பிள்ளைகள் மறுபடி இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இது கர்த்தர் கடினப்படுத்தினதுனால தான் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்பினார். இங்கேயும் அவன் என்ன செய்யல? அவன் செவி கொடுக்கல. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22-32 வாசிங்க. எல்லாரும் அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சேர்ந்து சொல்லுங்க. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, அதனுடைய அர்த்தம் என்ன? நானே கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு இதெல்லாம் நடக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை அதுதான். உடனே ஏன் வெளி விடலை அப்படின்னா, விடுதலை ஆக்கலைன்னா, கர்த்தர் நானே கர்த்தரை அறியும்படிக்காக. லேலுயா சொல்லுங்களேன். 32வது வசனம் வாசிங்க. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை என்ன செய்யல? போக விடல. இதை வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா வாதையிலையும் அவன் பண்ண விஷயம் என்னன்னா கடினம் கடினம் கடினம். அவன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய வல்லமை விளங்கும்படி பூமியிலே உன்னை நான் நிலைநிறுத்தினேன். இன்றைக்கு பகல் வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், இந்த கடினம் என்னை எங்க நடத்தும் அப்படின்னா அவருடைய வல்லமைக்கு நேராய் நடத்தும். கர்த்தர் இதை ஏன் செய்தார்னா ஒரு நோக்கத்தோட செய்தார். எகிப்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், பார்வோன் அறிந்து கொள்ளணும், உங்க எல்லோரோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கணவர் அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்க அறிந்து கொள்ளணும், சபைக்கு போனா இவ வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. எத்தனை பேருடைய குடும்பத்தில் அப்படி அறிஞ்சிருக்கிறாங்களா? இப்படி அறிஞ்சிருக்க கூடாது. சபைக்கு போனா இவ சபைக்கு போன நாள்ல இருந்து இவ குணாதிசயம் மாறவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும், சபைக்கு போனா ஆனா இவளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் மறுபடியும் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு சத்தியத்தை நம்ம படிக்க போறோம். இதன் மத்தியில் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. எல்லாரும் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இதன் மத்தியில் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு கேட்டகரி என்ன? பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினுடைய ரகசியம் வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படணும். கர்த்தர் நாமம் பூமியில மகிமைப்படணும். ஆனா இதன் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அதை தான் படிக்க போறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை 9 மாதமும் என்னை வித்தியாசப்படுத்தினார் சொல்றோங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருள் எப்படி இருந்தது? அவங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. ஆனால் எகிப்தின் ஜனங்களுக்கோ காரிருள் மூடினது. தவளைகள் எகிப்தின் ஜனங்களுக்கு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தவளை வரல. இதுதான் கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார். அப்பனா வித்தியாசம் உள்ளவனா இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? படிக்க போறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை யாத்திராகமம் 10:1-2 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளுடைய செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பவுமே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் என்னை ஒரு வார்த்தை கொடுக்காம இதுவரைக்கும் கர்த்தருக்கு அனுப்புனதில்லை. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் தெளிவாக இடைப்பட்டார். என்ன தெரியுமா?
தேவ பிள்ளைகள் இந்த கடினமான பாதையில தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் மோசையோடு தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்றார். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் என்ன செய், விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தை கடிதம். எழுதிக்கோங்க. முதல் குறிப்பு, இந்த கடினமான பாதையிலே தேவ பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தரை அறிய வேண்டும். 2 பேரும் அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா பார்வோனையும் அவன் ஊழியக்காரனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், இப்ப எகிப்துக்கு சொல்லல, எகிப்தின் ஜனங்களுக்கு சொல்லல, பார்வோனுக்கு சொல்லல, ஜனங்கள் ஆகிய 30 லட்சம் ஜனங்களுக்கும் நான் சொல்றேன். அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் நான் கடினப்படுத்தினது எதற்காகனா, நீங்க எல்லாரும் கர்த்தரை அறிய. அல்லேலூயா. நீ நினைக்காத உன்கிட்ட வாத வரல, நீ நினைக்காத தவளை உன் வீட்டுக்குள்ள வரல, நீ நினைக்காத கொப்புளங்கள் 30 லட்சம் ஜனமாகிய உன் மேல கொப்புளம் வரல, நீ நினைக்காத பேன் வெட்டுக்கிளி உன் குடும்பத்து மேல வரல, நீ நினைக்காத. ஏன் தெரியுமா? உன்னை நான் ஏன் வித்தியாசப்படுத்தினா, என் நாமத்தை நீ நன்றாய் அறிந்து கொள்ளத்தக்க உன்னை நான் வித்தியாசப்படுத்தினேன். அதற்காக தான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? உங்க குடும்பத்திலே சில பேரை கடின பாதையில் அவர்கள் ஏன் வர்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த நபரை அறிவதற்கல்ல, கர்த்தரை அறிவதற்கு. அல்லேலூயா. மோசே, ஆரோன், ஜனங்கள் எல்லாரும் கேளுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தையை. இந்த நேரத்தில் நீங்க எகிப்தின் ஜனங்களையோ பார்வோனையோ அறிய வேண்டாம், அவங்க வாழ்க்கையை குறித்து அறிய வேண்டாம், அவங்க கலாச்சாரத்தை அறிய வேண்டாம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் அறிய வேண்டாம், பார்வோனுடைய ட்ரெஸ் அறிய வேண்டாம், பார்வோனுடைய அரண்மனை அறிய வேண்டாம். நீ அறிய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன்னை நடத்த போகிற கர்த்தரை. சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை நான் உணர்கிறேன் சரீரத்தில். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்தினார் தெரியுமா? ஏன் இந்த 9 மாதமும் இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை வித்தியாசப்படுத்தினார் தெரியுமா? ஏன் உனக்கு அற்புத அடையாளங்களை கொடுத்தார் தெரியுமா? நீ உலகத்தை அறிவதற்கல்ல, கர்த்தரை அறிவதற்காக. நீ உலகத்தை நீ அறிய 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 நீ என்ன அறிய முடியாது. நீ உலகத்தை அறிவதற்கு அல்ல, நீ பார்வனை அறிவதற்கு உன்னை அந்த இடத்துல வைக்கல. இது ஆண்டவர் எங்க சொல்றாருன்னா, எகிப்தில் இருக்கும் பொழுதே சொல்றார். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியில போகும்போது சொல்லல, இன்சைட் த ஈஜிப்ட். எகிப்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னை குறித்து விவரித்து சொல்லு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் யார் என்பதை அறிந்து கொள். பாஸ்டர், அவரை அறிவதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லட்டுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கணவன் மனைவி 2 பேருமே ஒவ்வொருத்தரும் அறியணும். ஆனால் அதை விட கணவன் மனைவி யாரை நல்லா அறியணும் தெரியுமா? கர்த்தரை அறியணும். கர்த்தரை நல்லா அறிஞ்சிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். கடந்த வாரங்களிலே நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் என்னதான் விவாகரத்து, அப்படி தானே? எங்கே பார்த்தாலும் என்னது? நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் விவாகரத்து, திருமண வாழ்க்கை பிடிக்கல. அதில் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு படக்குன்னு ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம். இது 16 வருஷம் 18 வருஷம் பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்ததுக்கு பிறகு என்னது? விவாகரத்து. கடின இருதயம், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிந்து கொள்ளவில்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா? கர்த்தரை யாரும் அறியல, அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாங்க, உன்னை நடத்தின கர்த்தரை நீ அறி. நல்லா கவனிக்கணும். உன்கிட்ட செயல்பட்ட, இந்த வார்த்தை புரிச்சுக்கோங்க, கர்த்தர் ஆவியானவர் கொடுக்கிறார். உன்கிட்ட செயல்பட்ட என் மூலமாய் நடந்த அற்புதங்களை அறிவதை விட அற்புதங்கள் செய்தவரை அறி. அல்லேலூயா. ஐயோ, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டாரு. நம்ம ஆட்கள் அந்த நாட்கள் ஆட்களா இருந்தா நம்ம என்ன தெரியுமா சொல்லிருப்போம்? சரி, பெர்ல என்ன தெரியுமா சொல்லிப்போம்? பாஸ்டர், சாட்சியின் வேலை சொல்லுங்கம்மா. என்னம்மா சாட்சி? கடந்த வாரம்
தவளைகள் எல்லாம் அங்கே வந்தது, என் வீட்டுக்கோ தவளை வரவில்லை. அல்லேலூயா. அன்னைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு இருந்திருப்போம், அப்படிதானே சொல்லியிருப்போம். அடுத்த சாட்சி, அடுத்த அக்கா எழும்புவாங்க. என்னக்கா? அந்த வீட்டில் தலைய சொரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்? அங்க என்னது பேனு. இப்போ நீங்க சாட்சி சொல்லுங்க, அம்மா என் தலையிலோ பேன் இல்லை. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா, பாஸ்டர் என் பிரச்சனை அதுதான், நானும் கிளினிக் ப்ளஸ்லாம் போட்டு பார்த்துட்டு முடியும், அந்த ப்ளஸ்லாம் போடாதீங்க, எண்ணெயை தேய்ச்சி ஜோம் பண்ணுங்க, அது ஓடட்டும். அல்லேலூயா. அந்த சாட்சியை தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆண்டவர் சொல்றாங்க, உன்னை வேறுபடுத்தினது, உன்னை வித்தியாசப்படுத்தினது, உன் வீட்டுக்குள்ள தவளை வரல, உன் வீட்டுக்குள்ள கொப்பளம் வரல, உன் வீட்டுக்குள்ள தவளை வரல நீ நினைக்க வேண்டாம். உன்னை வித்தியாசப்படுத்தினது எதற்காகனா, அடையாளங்களையும் அற்புதங்களை செய்த கர்த்தரை நன்றாய் அறிந்து கொள். அந்த ஒரு ரீசனுக்காக தான் உன்னை வித்தியாசப்படுத்தின அவன் இருதயத்தை கடினப்படுத்தின. அல்லேலூயா. நல்லா விளங்கிட்டீங்களா? அவன் இருதயத்தை கடினப்படுத்த ஒன்று எதற்காக? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக. இன்னொரு ரீசன் என்ன உங்களுக்கு எனக்கும்? கடினப்படுத்துவது எதற்காக சொல்லுங்களேன்? தேவனை அறியணும். பக்கத்தில் கை கொடுத்து சிரிச்சு கேளுங்க, தேவனை அறிஞ்சிட்டீங்களா? அதுதான் இல்லைங்க, அதுதான் இல்லை. சில பேர் அக்கா சொல்லுவாங்க, அதுதானே பாஸ்டர் இல்லை. பக்கத்து வீட்டு அட்ரஸ் முழுசும் கேளுங்க, நான் இப்போ சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அவங்கள குறித்து அக்கு வேற. அந்த வீட்டில் எத்தனை திருமணம் முடிஞ்சிருக்குங்க வரைக்கும் லிஸ்ட் இவங்க கையில் இருக்கும். அவங்க வீட்டில் எத்தனை திருமணம் நமக்கு கூட தெரியாது. அந்த வீட்டில் சித்தப்பா பெரியப்பா இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் என்ட்ரு ஆனாங்கன்னு பக்கத்து வீட்டில் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சிசிடிவி கேமரா கூட என்ன அதுக்கு வேலை வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதை அறியாதீங்க, கர்த்தரை அறியுங்கள். நான் நிறைய வசனத்தை எடுத்துகிட்டே வரல, இதை மட்டும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஓசியா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அதை மட்டும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த ஒரு வசனம் போதும். கர்த்தரை அறிய தொடர்ந்து போனீங்கன்னா பின்மாரி மலையை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் நீங்க எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. ஆண்டவர் எகிப்தில் இருக்கும் பொழுதே சொல்லிட்டாரு நீங்க என்ன அறியணும்னு. இவன் எவனாவது அங்க வனாந்தரத்தில் யாராவது கர்த்தரை அறிஞ்சாங்களா? எதை அறிஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம். சிக்கன் வேணும். இப்போ எனக்கு என்ன வேணும்? அது பேர் என்னது? காடையா? காடை இறைச்சி வேணும். இறைச்சி தரப்போகிற கர்த்தர் அறியினா அதை அறிய மாட்டான். ஆனா அறிந்தவனை கானானில் கர்த்தர் அறிந்தார். யார் அறிஞ்சா? மோசே உள்ள போகாட்டினாலோ யோசுவா, காலேப், ரெண்டு பேர் எதையும் அறியல. அவங்க யார் அறிஞ்சாங்கன்னா கர்த்தரை அறிந்ததுனால தேசத்திற்கு நுழைய கர்த்தர் கிருபை தந்தார். சபையே ஒன்று சொல்லட்டுமா? எகிப்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் ஏன் இதை சொல்றாருன்னா, நீ வனாந்தரத்தில் தடுமாறுவன் தெரிஞ்ச கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ வனாந்தரத்தில் என்ன செய்வ? உனக்கு தடுமாற்றம் வரும். ஏன்னா உனக்கு செங்கடலை பார்த்த உடனே எல்லாம் நல்லா பார்த்த உடனே உனக்கு எல்லாம் தடுமாற்றம் வரும். கர்த்தர் அறிஞ்சு சொல்றார். நீ கர்த்தரை அறியணும்னு கர்த்தர் வரும். நல்ல கவனிங்க. கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறவன் ஒரு நாளும் உலகத்தை அறியவே மாட்டான். அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். எதிர்காலத்தை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். அவனுடைய உள்ளமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் கர்த்தர் அறிவேன், அவர் என்னை அறிவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அறிந்தவர், அவரை நீங்க அறிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, எப்படி கர்த்தரை அறிவது? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதன் மூலமாய் அவரோடு கூட நெருங்க முடியும். ஜெபத்தில் நெருங்க முடியும், வேத வாசிப்பில் நெருங்க முடியும், தனிமையில் கர்த்தரோடு உறவாடுவதில் நெருங்க முடியும். தயவு செய்து தாழ்மையா சொல்றேன், ஒரே ஒரு வழி என்னன்னா கர்த்தரை அறிவதுதான் வழி. அல்லேலூயா. கர்த்தரை அறிய வேண்டும். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க.
எப்போ எவ்வளோ விண்ணப்பம் பண்ணாலும் சார் இவன் திருந்த மாட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி தான். அல்லேலூயா. மறுபடியும் என்ன செய்ய மாட்டான், பாவத்தை மன்னிங்க, அதை மன்னிங்க, இதை மன்னிங்க. மறுபடியும் அவன் இருதயம் 20வது வசனம், கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்த அவன் இஸ்ரவேல் புத்திரரை. பாஸ்டர் மறுபடியும் அதை தான் சொல்றீங்க, அதுதான் மறுபடியும் வயல போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை அறிய ஆரம்பித்தாலும் சில கடினங்கள் வந்தால் கவலைப்படாதீங்க. இன்னும் கர்த்தர் வெளிப்பட போகிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா, எகிப்து முழுவதிலும் பார்வோனும் அவன் சேனைகளும் பல துன்பத்தை அனுபவிக்கலாம். நீங்க அதை பார்த்துறாத ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க, இப்படி என்ன புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உலகம் நினைச்சுக்கோங்க. இதுல பார்வோனும் பிசாசும் உலகத்திற்குரியவர்கள். இதே உலகத்துல தான் யாரும் இருக்கும், சபையினுடைய இரத்தத்தை சிந்தப்பட்ட சபையும் பிள்ளைகளும் நம்ம இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பார்வோனும் உலகத்தில் உள்ளவர்கள் இருக்காங்க, இங்க தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு நீ இருக்கிற. ஒரு நாளும் இவர்களோடு நீ கலவாத. நீ கலவாமல் இருப்பதுக்கு என்ன செய்யணும், இவங்களை பார்த்தா நடக்காது, அங்க பாரு அப்படிங்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. வீட்டுக்கு வெளியில போனாலும் வேலை செய்யற இடமானாலும் தயவு செய்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன்னை கர்த்தர் வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். எல்லாரையும் மாதிரி பேசாத. அவன் கிண்டலா பேசுனா நானும் கிண்டலா பேசுவேன் அப்படின்னா நீ கலந்துட்டேன்னு அர்த்தம். அவன் காமெடி பண்றான், நானும் காமெடி பண்றேன்னா நீ கலந்துட்ட. என்கிட்ட என்ன சொன்னாலும் அவட்ட என்ன தப்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணாலும், நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், உன்னை வித்தியாசப்படுத்த விரும்புகிறவர் ஒண்ணு மட்டும், நீ உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை அறியாத கர்த்தரை அறி. இப்படி சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். நீ கர்த்தரை அறிவாய், ஆனால் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை அல்ல கர்த்தரை அறிவார்கள். நீ அவர்களை அறிவாய், ஆனால் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை அறிவார்கள். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சிட்டு இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன், இன்னொரு வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே எனக்கு விரோதமா எழும்புறாங்க, கடினப்படுத்த கவலைப்பட வேண்டாம். அவர்களை அறியாத கர்த்தரை அறி, அப்பொழுது அவர்கள் உன்னை அறிய கர்த்தரை அறிவார்கள். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை அறியுங்கள். அல்லேலூயா. என்னடா இது, என்ன எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இவன் யாரும் அறிய மாட்டேங்கான். பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனை கொடுத்த பார்வனை அறிய மாட்டேங்கான, யார் அறியறான்? இதை யார் தெரியுமா? எதிரியே சொல்லணும், இவன் கர்த்தருக்குரியவன். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வாசி பார்த்திருக்கீங்களா, ஏசப்பாவுக்கு விரோதமா எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எழும்புனாங்க. இவர் யாரு, அவர் பேரை கிண்டல் அடிச்சாங்க. ஆனா எல்லா இடத்துலையும் ஏசப்பா, வாப்பா நீ என் பேரை கிண்டல் அடிச்சியா, உனக்கு ஒரு பட்ட பேர் வைக்க வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல. அல்லேலூயா. என்னை கிண்டல் அடிச்சியா, அவர் எல்லா இடத்திலும் ஏசப்பா சொன்னது என்ன தெரியுமா, நீ எதையும் சொல்லு, நான் அதை காது கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை அனுப்பின பிதாவை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன அனுப்பல, நீ இப்போ கிண்டல் பண்ணு, நக்கல் பண்ணு, நீ கடினப்படுத்தி எல்லாம் பண்ணு. ஒன்றை அறிஞ்சா திட்டம் மாறிடும், ஒன்றை அறியாம அவர் அறிஞ்சா திட்டம் அழகா நிறைவேறும். 2 அல்லேலூயா தான் வருது. அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், கடினமான சூழ்நிலையில கர்த்தரை அறியணும். 2வது காரியம், இதே பகுதியில் யாத்திராகமம் 12 ஸ்தோத்திரம் 12:1 வாசிங்க. இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதம், பிரதான மாதம். இது ஒரு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக போனால் லக்கத்திற்கு தக்கதாக போதும். கீழே வசனம் வரைக்கும் நீங்க எல்லாரும் இப்ப என்ன தெரியுமா செய்யணும், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் ஆட்டுக்குட்டியை எடுக்கணும். பாஸ்டர் என்ன எதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப பயங்கரமான ஒரு சங்கார தூதன் என்ன செய்ய போறான், வந்து சங்காரம் பண்ண போறான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பிள்ளைகள் இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி
அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளித்தவர்களுடைய வீட்டிலே சங்கார தூதன் சங்காரம் பண்ண மாட்டான். சங்கார தூதன் வரும் பொழுது அந்த வீட்டில் வெளியில வந்து அந்த இல்லம் இந்த இல்லம் போட்டிருக்கிற இல்லம் இல்ல, இரத்தத்தால் கழுவப்பட்ட இல்லம் என்கிற இல்லத்தை அவன் தொடமாட்டான். அல்லேலூயா. உங்க இல்லம் என்ன இல்லமா இருக்கணும்? வாஷ்ட் பை பிளட் ஹோம் அப்படின்னு போடுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன போடுங்க? washed by the blood of Jesus Christ. டக்குன்னு வீட்டுக்கு போய் யாரும் ஆடை அடித்து தெளிச்சிடாதீங்க. அதை சொல்ல வர இப்போ அதையும் விளக்கிடுதேன். அல்லேலூயா. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது கடினமான சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ரெண்டாவது காரியம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. அல்லேலூயா. எப்படி சொல்கிறீங்க? இந்த எகிப்தை விட்டு போனாதானே நம்ம ஆராதனை செய்வது, எகிப்தை விட்டு கிளம்புனா தானே ஆராதனை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, எகிப்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி பலி செலுத்து, அது ஆராதனை. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் ஆக. அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்றாங்க? கரெக்டா எடுங்க. அது எப்படி இருக்கணும்? 5வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதாய் இருக்க வேண்டும். கீழே அப்படியே வாசித்து பாருங்க. 9வது வசனம், பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதை தலைமதி தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பில் சுடதை புசி, அதில் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது. 11வது வசனம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டிருக்க வேண்டும். உங்கள் கால்களில் என்ன செய்யணும்? இதை நான் படிக்கும் பொழுது நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா? எப்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படும் பொழுது பாதரட்சையும் அந்த சத்தியம் என்னும் கச்சையை நீங்க கட்டிக்கொள்ளணுமோ அதே போல கட்டிக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் என்ன செய்வேன்? அதம் பண்ணுவேன். அப்போ உங்க வீட்டில் அடையாளம் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்க வீட்டில் அடையாளம் இருக்கா? சில வீடுகளுக்கு நான் போயிருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. வீட்டுக்கு முன்னாடி போட்டுப்பாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் போட்டோம், டபால் நமக்கு ஷாக் ஆயிரும். அல்லேலூயா. நாங்கள் யாரு? போலீஸ் டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா. நாங்கள் யாரு? இந்த டிபார்ட்மெண்ட். இப்போ திருடன் எதையும் பார்க்க மாட்டான், எந்த டிபார்ட்மெண்ட் தான் உள்ள போய் திருடிட்டு இருக்கான். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? இது இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட். இதை சத்துரு தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் மீட்டு கொண்டது. இப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? ஆட்டை பலி செலுத்தணும். இதுதான் பஸ்கான் போட்டிருக்கோம், அப்படிதானே? அதை யாராவது வாசிங்க. 11வது வசனம் கடைசி, அது கர்த்தருடைய பஸ்கா. எல்லாரும் சொல்லுங்க, அது கர்த்தருடைய பஸ்கா. எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, என்ன பஸ்கா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும் கர்த்தர் சொன்னார். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு மேலே ஆகும், அப்படிதானே? அப்படி கொண்டு வரணும் நாங்கள் சொன்னால் இந்த இடத்துல ஒருத்தரும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நாங்கள் வீட்டிலே இருந்து கூட பார்த்தா ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆட்டுக்குட்டி கொண்டு வர வேண்டாம், எந்த குட்டியும் கொண்டு வர வேண்டாம். இப்போ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக மாறினதினாலே நாம் எப்படி பலி செலுத்தணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஆராதனை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கை உள்ளவர்கள் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், இதெல்லாம் ரொம்ப அழகான அதிகாரம். வீட்டில் இப்போ சந்தோஷமாக வாசிங்க, சரியா? 12, 25, 24 வாசிங்க. இந்த காரியத்தை 25 சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்ன கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த அண்டர்லைன், இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று கேட்டால், அப்படி என்ன தெரியுமா? உங்க இனி பிறக்க போகிற உங்க குழந்தை ஆராதிக்கணும்னா நீ இன்னைக்கே ஆராதிக்கணும். இங்க ஆராதிச்சாதான் பரலோகத்தில் என்ன செய்ய முடியும்? இங்க கையை உயர்த்துங்கன்னா சில பேர் கை இப்படிதான் இருக்கு. பரலோகத்தில் எப்படி ஆராதிப்பது? பரலோகத்தில் 24 hours என்னது? ஏமா நான் சொல்லட்டுமா? பரலோகத்தில் கோலம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் காலையில் முத்தம் தொளிக்க வேண்டிய, அது எப்போதும் தொளிச்சு தான் இருக்கும். பரலோகத்தில் என்ன வேலை? இங்கே தான் என்னது? சில சகோதரிகள் சொல்லுவாங்க, இங்கே தான் பாஸ்டர் உயிரை வாங்குறாங்க. 3 வேளை சொன்னால் 4 வேளை சமைச்சிட்ருக்கேன். பரலோகத்தில் சமைப்பது உண்டா?
தேவ சமூகத்தில் அவரே எல்லாவற்றையும் தந்து விடுவார். இங்கே ஆராதிச்சா அங்கே ஆராதிக்கலாம். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆராதிச்சா இங்கே ஆராதனை வரும். திங்கக்கிழமையில சனிக்கிழமை வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கினா இங்கே ஆராதனை இப்படி தள்ளினாலும் வராது. அல்லேலூயா. அதான் கத்த சொல்ல, இப்போ நீங்கள் எல்லாரும் ஆராதிங்க. உங்கள் பிள்ளை கேட்பான் இந்த ஆராதனுடைய கருத்து என்னன்னு கேட்ட நீங்கள் என்ன சொல்லுங்க? அடுத்த வசனம், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி. நான் ஒரு கேள்வி கேட்க, எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆராதனையை பத்தி? 2 அல்லேலூயா வருது. எங்க குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா இப்போ இருக்காங்க. அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஆராதிச்சாங்க, எப்படி வந்தாங்கங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் ஆராதனை முன்னாடி மைக்கை பிடிச்சி நடத்துறத சொல்லலை. நீங்கள் அங்கே உட்கார வச்சாலும் என்னால் இருக்க முடியாது, நான் ஆராதிப்பேன். ஏன் அப்படின்னா இந்த ஆராதனை செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சமாரியா ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் எங்கே ஆராதிக்கணும், தொழுது கொள்வது எங்கே தொழுது கொள்ளணும்? பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்தது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்போதே வந்திருக்கிறது. நீ நினைச்சிட்டு இருக்க யாக்கோபு கிணறுல தான் தொழுது கொள்ளணுமா, அல்லது இங்கே தான்? இல்லை, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். நான் இன்னொன்று சொல்றேன், அன்னைக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். இன்னைக்கு பலியாகிய கிறிஸ்து இருக்கிறதுனால உங்கள் இருதயம் தான் பலிபீடம். அதுல பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். காலையில் என்ன பலி செலுத்தணும் சொல்லுங்க பாப்பா? காலையில் என்ன பலி செலுத்தணும்? துதி பலி. 5 மணிக்கு துதி பலி, அப்படியே ஸ்தோத்திர பலி. நைட்டு என்ன பலி? கர்த்தருக்கு நன்றி பலி. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்தி வந்தார், நன்றி பலி. அடுத்தது ஒரு நாள் சமாதான பலி. கர்த்தரை செலுத்தி கொண்டே இருங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் காலை வாயில ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. துதி வந்துட்டே இருக்கணும். பாடல் வந்துட்டே. நல்ல பாட்டு பாடுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல பாட்டு பாடுங்க. சினிமா பாட்டு கிடையாது. அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்துட்டு ரீல்ஸ்லையும், அதுக்கப்புறம் என்னது ஃபேஸ்புக்லையும், அதுக்கப்புறம் சில பேர் பாஸ்டர் நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், எஃப்எம் என்ன செஞ்சிச்சு கேட்டுச்சு. அப்படின்னா என்ன செய்யுங்க? இயேசுவின் நாமத்தில் ஹெட்செட்டை போட்டு கேளுங்க நல்ல பாட்டை. அல்லேலூயா. ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க, படிங்க, சொல்லுங்க. கர்த்தர் இந்த ஆராதனை உங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்க உதவி செய்வார். அப்படின்னா 2வது தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். எப்படி ஆராதனை செய்யணும்? முழு உள்ளத்தோடு. ஏன்னா கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். 3வது என்ன வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்க சத்தமா. மிருக ஜீவன்களிலும் கற்பத்திலிருந்து பிறக்கிற முதற் பலன் அனைத்தையும் எனக்கு என்ன செய்? பரிசுத்தப்படுத்த. அது யாருடையது? எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தருடையது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாருடையது? உங்க வீட்டில் முதல் கனி என்ன கனி? அது என்ன கனியா இருந்தாலும் கர்த்தருக்கு. இன்னும் சொல்றேன், முதல் பிள்ளை கர்த்தருக்கு, 2வது பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்தா கொடுங்க, இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. சில பேர் பைபிள் ரொம்ப ஃபாலோ பண்றாங்களாம். முதல் பிள்ளை தான் நான் யார் கொடுப்பேன்? 2வது பிள்ளை டாக்டர் கொஞ்சம் படிக்க பாஸ்டர். ஏன் பாஸ்டர் எல்லா பிள்ளையும் ஊழியத்துக்கா? நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லா உத்தியோகத்தை கூட ஊழியம் தலை சிறந்தது. 5 ஊழியக்காரங்க 4 ஊழியக்காரங்க வீட்டில் இருந்தால் உங்கள் குடும்பம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேருக்கு அந்த இதே புரிய மாட்டுக்கு. நான் அந்த தொடர்ந்து வாரேன். அடுத்த வாசிங்க. நீங்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்ட இதனாலே நினையுங்கள், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. 3வது 9வது வசனம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். இப்ப நான் சொல்ற வசனத்தை எல்லாரும் 12 கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையிட்ட அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் யாருடையவைகள்? இப்ப 3வது காரியம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. எழுதிக்கோங்க. எதுக்கு ஒப்பு கொடுப்பது? இப்போ தெளிவா சொல்லட்டுமா?
உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை, முதற்கனிகளை கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை, நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பிள்ளை தந்திருக்கிறார். உங்க வீட்டில் கனிகளை கொடுத்திருக்கிறார். அது என்ன கனியா இருந்தாலும் முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் அது நியமமாய், பிரின்சிபல்ஸ் என்று சொல்லுவாங்க, நியமமாய் கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூட ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அனுப்பி தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. 30 லட்சம் ஜனங்கள் மட்டும் இல்ல, அவங்க கூட திரளான ஆடு மாடுகள் போகிறது. இப்போ உங்ககிட்ட இருந்து பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாரும் வேறுபறி, அவர்கள் எனக்குரியவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரொம்ப வேதனையா ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு நிறைய தேசத்துல தீவிரவாதம் தலை தூக்கி கொண்டிருக்கிற தேசத்துல பிறக்கிற குழந்தையெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? தீவிரவாதம் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் எங்க கொடுக்குறாங்க? அவன் 10 வயசு தான் ஆகுது, அவன் கையில் என்ன இருக்கு? AK-47. 15 வயசுல அவன் சுடுறான். அவன்கிட்ட பேட்டி கேட்டீங்கன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இஸ்ரவேல் தேசத்தை நான் சுட போறேன். சின்ன பையன் சொல்லுதான். சின்ன பையன் கையில துப்பாக்கி கொடுக்குறாங்க. பல தேசத்துல இன்னைக்கு பிள்ளைகளை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இன்றைக்கே எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளா இருந்தாலும், 1 பிள்ளையா இருந்தாலும், 5 பிள்ளைகள், அந்த 4 பிள்ளைகள் இருந்தாலும், அவர்களை குறித்து கண்ணை கர்த்தர் எந்த சித்த வச்சிருந்தாலும் இப்ப டெடிகேட் பண்ணணும். என்ன டெடிகேட் தெரியுமா? கர்த்தாவே என் பிள்ளை உமக்குதான். அப்படி டெடிகேட் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளை எங்க போனாலும் கர்த்தர் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெடிகேட் பண்ணுங்க. அல்லேலூயா. பிள்ளைக்கு பேர் மட்டும் வச்சா போதாது. பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணுங்க, அதோட முடிச்சிடக்கூடாது. உங்க பிள்ளைய டெடிகேட் பண்ணணும். நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த மைக்கை ஏந்தி கிருபையாய் இந்த வார்த்தை கொடுக்கிறேன் என்றால், நான் பிறப்பதற்கு முன் கர்த்தர் என்னை அறிந்தார். நான் பிறந்ததற்கு முன் குடும்பம் என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எந்த வாதையும் தொடாது, சத்ருவும் தொடாது. அவன் எங்க போனாலும் கர்த்தர் துரத்தி கொண்டு வந்துருவார். இங்க கொண்டு வந்துருவார், கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துருவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க பிள்ளையை கர்த்தருக்கு கொடுங்க. இப்பவுமே சொல்லுங்க, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, எனக்கு இப்போ இருக்கக்கூடிய குழந்தை, ஆண்டவரே உடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட குழந்தையா இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இனி இந்த சந்ததி கடைசி சந்ததியா இருக்குமே, ஆனால் நம்ம பிள்ளைகள் தான், இந்த சந்ததி தான், நம்ம தான் இந்த தேசத்தை அசைக்கணும். உங்க பிள்ளைகள் எத்தனை படிப்பு படிச்சாலும் கர்த்தரை அறியாமல் பின்மாற்றமா போயிட்டாங்கன்னா, டாக்டரே படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, இன்ஜினியர் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா உங்க பிள்ளைகள் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல வேலை கொடுத்து அவங்க கர்த்தருக்காக எழும்பி வைராக்கியமா எழும்பிட்டாங்கன்னா, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க காலத்திற்கு பிறகும் உங்க பிள்ளையை கர்த்தர் கைவிட மாட்டார். 4 தலைமுறைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் பைபிளில் ஒரு பகுதியை, என்னுடைய சாப்டர், நான் தொடர்ந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாசிட்டு இருக்கும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி அந்த பகுதியை நான் வாசித்தேன். யெகூவை குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு 2 ராஜாக்கள்ல. யெகூ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பாகால்களையும் தேவையற்ற விக்கிரகங்களையும் அவன் அடிச்சு நொறுக்கி, அவன் கர்த்தர் சொன்ன ஆகாபினுடைய குடும்பத்தை எல்லாம் அவன் சங்காரம் பண்ணினதினாலே அவனையும் அவனுடைய 4 தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள்ல பைபிள்ல போடப்பட்டிருக்கு. யெகூவையும் அவனுடைய 4 தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா அவனுடைய பிற்காலத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? யெரொபெயாமின் செயல்களிலே அவன் பின்மாற்றமா போயிட்டான். அது வென்னொரு காரியம். ஆனால் கர்த்தருக்குடைய வார்த்தையின்படி நடக்கிறவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ உன் சந்ததிகளின் சந்ததிகளை என்ன செய்வாய்? காணவும் அவர்கள் கர்த்தரை குறித்து சொல்லவும் கர்த்தர் உதவி செய்வார். உங்க பிள்ளைகள் வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களா இருந்தா நிச்சயமா சொல்ற, உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, இந்த பிள்ளைகளை, பிறக்கிற குழந்தைகளை கர்த்தருக்கென்று நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அவருக்கு அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை கிடைக்கிறது முன்னாடி என்ன சொன்னான்? இந்த குழந்தை நான் யாருக்கு கொடுப்பேன்? கர்த்தருக்கு கொடுப்பேன். சொன்ன மாதிரி என்ன செஞ்சா? அந்த குழந்தையை கர்த்தருக்கு கொடுத்த உடனே அடுத்தது அவள் என்ன தெரியுமா செஞ்சா? எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லலை, இப்போ என் குழந்தை கர்த்தர் கருத்துல சேஃபா இருக்கு,
வீட்டுக்கு வந்தனே அவன் சொல்றான், பலவானினுடைய வில் முறிந்தது, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு என் பிள்ளை அவர் சமூகத்தில் வளருகிறார், இந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். அல்லேலூயா. கொடுத்தவளுக்கு பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிள்ளைங்க முன்னாடி பாருங்க, அவங்களுக்கு இந்த செய்திலாம் புரியாட்டினாலும் இப்போ அவன் எல்லாரும் ஃபியூச்சரில் கர்த்தருடைய ஊழியக்காரனா வந்து அவன் கூட பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கணும். அதனால தான் முதலீட்டுகளை இது பிரித்து வேறு பிரித்து இது எனக்கென்று நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. அப்போ நான் கர்த்தருக்கு ஃபஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். சில பேர் பார்த்துருக்கேன், பிள்ளைய பெர்ஃபெக்டான பிள்ளைய என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நல்லா இப்படி ஞானமாக இருக்கும் அந்த பிள்ளை. நீ வா, நீ டாக்டருக்கு படி, சொத்துல சொதக்கணும். சில டைமில் அந்த பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டான், நீ இப்போ ஊழியத்துக்கு போ. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா டென்ஷன் தான் வருது நமக்கு. அல்லேலூயா. இவன் எதுக்கு சிஸ்டர் ஊழியத்துக்கு கொடுத்தீங்க? அவன் படிக்க மாட்டான், அதுதான் ஊழியத்துக்கு அனுப்பிட்டேன். என்ன இது? அந்த பிள்ளை ஞானம், அதனால் டாக்டருக்கு அனுப்பிட்டேன். பார்த்துட்டே இருக்க, இவனை தள்ளி ஊழியது அவன் ஷைன் பண்ணி வந்துடுவான் மேலே. பெர்ஃபெக்டா இருந்தாலும் பெர்ஃபெக்டா இல்லாட்டாலும் கர்த்தர் கொடுங்க. நீங்க அல்லேலூயா சொல்றதுக்கிட்டும் பக்கத்துல சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. பெர்ஃபெக்டா இருந்தாலும் பெர்ஃபெக்டா இல்லாட்டினாலும் கர்த்தருக்கு கொடுங்க. இந்த நாளை மறந்துடுங்க. கையை கொடுத்து சொல்லிட்டீங்க, மறந்துடாதீங்க. இந்த நாளை மறந்துடாதீங்க. செப்டம்பர் எத்தனை? 29 மனசுல இருக்கட்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அண்ணாளர் கூர்ந்து கவனிச்சிருப்பார். பிள்ளை பிறந்தது பெரிய ஆச்சரியம் தான், ஆனால் பிள்ளை பிறந்து கொடுத்து தான் பெரிய ஆச்சரியம். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சில் பிறந்த நாளை கொண்டாடுறதை விட கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஞானசானம் எடுத்தது கொண்டாடுங்க. அல்லேலூயா. அதுதான் உண்மையான பிறந்த நாள். ஆமே சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடு. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, நீ ஜோம் பண்ணு. நான் உன்னை கம்ப்யூட்டர் கிளாஸ் படி, மியூசிக் கிளாஸ் படி, அதை படி, இதை படி, நான் உன்னை தள்ளுறது இல்லை. நீ ஜோம் பண்ணு. அதே சமயத்தில் நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்ய துவங்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளை அப்படி எத்தனை பேர் வளர்க்குறீங்க? தயவு செய்து தாழ்மையாக சொல்கிறேன், அப்படி வளர்க்கலைன்னா இன்னையிலேருந்து வளருங்க. ஏன் தெரியுமா? உங்களை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறார் என்றால் பயங்கரமான ஒரு தேசம், பெரிய தேசம். அல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், ஏன் இதை கர்த்தர் இவர்களுக்கு சொன்னார் தெரியுமா? போகிற வழி எல்லாம் நானே உங்களோடு கூட இருப்பேன். உங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் 11 நாள் போக வேண்டிய டிராவலை 40 வருஷம் உன்னை கொண்டு போனாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு நான் இருப்பேன். 40 வருஷத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கும்? உண்மையிலே அல்லேலூயா. எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு யார் தான் பார்த்தது? பைபிளை கூர்ந்து படிச்சிங்கன்னா போகும்பொழுது ஒருத்தரும் எதுவும் கொண்டு போகல, சாப்பாடு கொண்டு போகல. அப்படி தானே? நீங்கள் ஒரு டூருக்கு கொடைக்கானல் போனீங்கன்னா ஒரு நாளைக்காக சாப்பாடு கொண்டு போவீங்க. 40 வருஷத்துக்கு சாப்பாடு யாருமே என்ன செய்யலை, கொண்டு போகல. ட்ரெஸ் கொண்டு போனாங்களா? சென்னை சில்க்ஸ்க்கு இருந்துச்சா? வனாந்தரத்தில் ஆர்எம்கேவி இருந்துச்சா? சுத்தில ஆர்எம்கேவி சென்னை சில்க்ஸ் இருந்தாலே இன்னைக்கு மனுஷனுக்கு ட்ரெஸ்ஸை குடிச்சு வருத்தம் எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி நடத்தினார் தெரியுமா? அவரே இறங்கி ட்ரெஸ் கலங்காமல் கர்த்தர் நடத்தினார். சுவாசத்தோட சொல்லுவேன், பேட்டா கடைக்குள்ள இல்லை, பேட்டா கடைக்கு டாட்டா காட்டியாச்சு. நான் விசுவாசிக்கிறேன், இவங்க போக 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 சைஸுக்கு தக்க செருப்பு வளர்ந்துருக்கும். லேலூயா. சைஸுக்கு தக்க செருப்பு வளர்ந்துருக்கும். செருப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டார், நேரத்துக்கு நேரம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து 40 வருடம் நடத்தினாரே அந்த தேவன் தான் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் உங்களோட இடைப்படுகிறார். கர்த்தருக்கென்று உன் பிள்ளையை கொடுக்கும் பொழுது உன் பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் கடைசியா ஒரே ஒரு முறை நான் பார்வனை கடினப்படுத்த போறேன். ஏன் தெரியுமா கடினப்படுத்த போறேன்? அவன் ஒன்று மட்டும் விளங்கி கொள்ளணும், இந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனங்களில தான் பார்க்கிறோம். இதான் கடைசியாய் பார்வோன் கடினப்படுத்தினது. அதற்கப்புறம் கர்த்தர் கடினப்பட விடவே இல்லை. ஏன் தெரியுமா? செங்கடலில் எல்லோரும் மடிந்தார்கள். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையில் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, கொஞ்சம் இல்லை நிறைய நேரம் ஆயிருக்கும்னு நினைக்க, நான் டைமே பார்க்கல. ஆனால் ஆவியானவர் நிறைய வார்த்தையை இடைப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் பேசி இருக்கிறார், நிறைய சத்தியத்தை கேட்டிருக்கீங்க.
அப்ப நான் கடினம் வருவது நல்லது, ஏன்னா என்னுடைய வல்லமையை நான் காட்டப் போகிறேன். 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தரை அறிவது தேவனுடைய வல்லமை. இரண்டாவது, கர்த்தருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வது. அது எப்படி ஆராதனை? உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். மூன்றாவது என்னது? கர்த்தருக்கு முதற் பலனை கொடுப்பது. ஹல்லேலூயா. முதல்ல உங்களை கொடுக்கணும், உங்களுடைய முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். 2 பிள்ளை இருக்கான், முதல் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், 2வது பிள்ளையை தருதலையா விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. 2 பிள்ளையை கர்த்தருக்கே கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ கர்த்தரே அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை இதை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். ஒருவேளை அவன் கெட்ட குமாரனை மாதிரி தூரமா போனாலும் அவன் மேல தேவ திட்டம் இருந்து ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவனே ஓடி வர கர்த்தர் உதவி செய்வார். அவனை கிட்ட வர கர்த்தர் உதவி செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட என்ன கேட்கணும்? உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட என்ன கேட்கணும்? எப்பா கிரிக்கெட் தாப்பா, அதையே கேட்கணும். எப்பா பென்சில் வாங்கி தாப்பா, அதையே கேட்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கணும்னா, உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட கேட்கணும், எப்பா அந்த ஆராதனை கருத்து சொல்லுங்கப்பா, எப்பா சாமுவேலை பத்தி சொல்லுங்கப்பா, எப்பா தெபோராளை பத்தி சொல்லுங்கப்பா, எப்பா மேய்ப்பராய் இருக்கிறார்னா என்னப்பா அதை பத்தி சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சிஸ்டர் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ரொம்ப சிரிப்பா வந்துச்சு. அவங்க பிள்ளை அவ்வளோ வசனம் படிக்கலாம். அந்த அந்த குட்டி பாப்பாவுடைய தாத்தா கிண்டலா சொன்னாங்களாம், ஏமா எனக்கு ஒரு பொண்ணு பாரு அப்படின்னாங்களாம். அந்த குட்டி பிள்ளைய தாத்தா கிண்டலா சொல்லி, எனக்கு ஒரு என்னச்சு சும்மா ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு அவர் கிண்டலா சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த பொண்ணு இதோடைய பேத்தி குட்டி பிள்ளை என்னமா சொல்லியிருக்கு, தாத்தா நீங்க என்ன சொன்னீங்க, பைபிள்ல போட்டிருக்கலாம் விவசாயம் செய்யாதிருப்பாயாக அப்படின்ட்டான். விவசாயம் அவரு என்ன விவசாயம், விபச்சாரம் செய்யாத தாத்தா அப்படியே விழுந்துட்டார். அப்புறம் இதை சொன்னது அந்த பாப்பாவுடைய அம்மா என்கிட்ட சொல்றாங்க, என்கிட்டையும் மனைவிட்டையும் சொல்றாங்க. அப்போ நான் கேட்டேன், உண்மையில உங்க பிள்ளை சொன்னா? ஆமா பாஸ்டர், விவசாயம் செய்யாதிருப்பாயாக என்று அவளுக்கு இந்த குட்டி மழலை குரல்ல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக விவசாயம். சரி, அப்போ எங்க தாத்தா அவ்வளவுதான், எப்ப நம்ம தவறான ஆள்கிட்ட வந்துட்டோம். பேத்தி நல்ல பைபிள் படிச்சுட்டால, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படி பைபிள் படிச்சிருக்கா. உங்க பேத்தி பேரன் மக எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். சில தாத்தாக்கள் இப்படிதான் கேட்பாங்க. அந்த தாத்தாக்களுக்கு என்ன செய்யணும்? சம்மட்டி அடி மாதிரி சொல்லுங்க அந்த வார்த்தையை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே பிள்ளை அவளுக்கு சின்ன வயசுல இருந்து பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு வந்து அடிக்கடி பலவீனம் வருமா. அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த குட்டி பிள்ளைக்கு அடிக்கடி பலவீனம் வரும். ஏன்னா அந்த பிள்ளை பிறந்ததே அற்புதமா. பலவீனம் வரும் பொழுது இவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்துருக்கு. நைட்டு அந்த பிள்ளை எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுதான்? குட்டி பிள்ளை, பேதுருவின் மாமியை சுகப்படுத்தினீங்களே என்னையும் சுகப்படுத்துங்கன்னு ஜோம் பண்ணுதான். அப்படி உங்க பிள்ளை என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். உங்க பிள்ளை எப்பா மாத்திரை தாப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்பா கடையில் அந்த கனிங்கிற கடையில் கனியா ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்க, அந்த மாத்திரையை தாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்க பிள்ளை எப்பா எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு கேட்கணும். உங்க பிள்ளைகள் ஆராதனையின் கருத்து என்னன்னு கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே எளிமையில் இருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு கர்த்தர் இடைப்பட்டா சொல்லுவோங்க. எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கைகளை உயர்த்தி நான் முடிக்க போறேன். ஒரே ஒரு நிமிடத்தில் முடிக்க போறேன். எல்லாரும் அர்ப்பணிங்க, கையை உயர்த்தி அர்ப்பணிங்க. கடினமான சூழ்நிலையில உம்முடைய வல்லமை நாங்கள் அனுபவிக்க கிருபை தாரும். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் கிருபையா எங்களோடு கூட பேசினபடியினால், எங்களோடு கூட இடைப்பட்டபடியினால், எங்களை நடத்தினபடியினால் நாங்கள் உம்மை இன்னும் அறிவோம் சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். கர்த்தரை அறிவோம் என்று சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. நான் கர்த்தரை இன்னும் அறிவேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வேன். மூன்றாவது, கர்த்தருக்கு முதற் பலன்களை கொடுப்பேன். என் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுப்பேன். எனக்கு உண்டான யாவற்றையும் முதல்ல யாருக்கு கொடுப்பேன்? கர்த்தருக்கு கொடுப்பேன். மாசத்துல சம்பளம் வந்த உடனே முதல்ல அதை யாருக்கு கொடுப்பேன்? கர்த்தருக்கு கொடுப்பேன். நிறைய பேருக்கு சம்பளம் வந்த உடனே அடுத்த யோசனை கடனுக்கு கொடுத்துட்டு தான் பிறகு தசமபாகம் கொடுக்கணும். இல்லை, முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது தசம பாகம். முதல்ல அதை எடுத்து வைக்க வேண்டியது தசம பாகம். முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கும் பொழுது தேவனுக்கு குடும்பத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். அதற்காக கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். இந்த வார்த்தை என்னோடு பேசினார் என்று சொல்றவங்க நல்ல ஆவியில நிரம்பி 30 செகண்ட் நல்ல கையை தட்டி நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக.
பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினது ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு சில கடினங்கள் உங்கள் வாழ்விலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறபடியினால் நல்ல கர்த்தரை கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நல்ல நேரத்திற்காக நன்றி. இவ்வளவு நேரமும் உடைய பிள்ளைங்க நல்ல வசனத்தை கேட்டாங்க. இந்த வார்த்தையை எப்படி அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. வாதை வந்த பொழுதும் வாதை உம்முடைய பிள்ளைகளை ஒன்று செய்யல. ஏனென்றால் கர்த்தர் வித்தியாசப்படுத்தினீர், வேறுபடுத்தினீர். எதற்காகவென்றால் கர்த்தரை மாத்திரம் அறிய, கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருக்கு முழுவதும் நம்மை கொடுக்க. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வரக்கூடிய புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல ஒரு மழை தந்தீரே, நன்றி. இன்னும் நல்ல மழை தந்து ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தை அனுப்புங்க. இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது மகிழ்ச்சியோடு செல்லட்டும். கடினம் வந்தாலும் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். என்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தினுடைய அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கைகளை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு பரிசுத்த ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலம் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கூடவே இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹேவ் a great day. நல்ல ஒரு கால சூழ்நிலை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.